ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எரேமியர் 32 17 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவனால் கூடாத அதிசயமான காரியங்கள் இந்த பூமியில் எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கூடாதென்று நாம் நினைத்து வருத்தத்தோடும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எதற்காக நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோமோ எல்லா காரியத்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஏனென்றால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய பலம் எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், உம்முடைய மகாபலத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பலம் என்பது மகாபலனாக இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறார். நாம் வானத்தை நாம் பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிதாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய பலத்தினால் அதை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை நாம் கிரகிக்க முடியாத ஒரு அதிசயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்கிற காரியங்கள் மிகவும் அவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் மிகவும் மகாபலத்தினால் நீட்டப்பட்ட புயத்தினால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்குவது தேவனுக்கு லேசான காரியம். ஏனென்றால் அவருடைய பலன் மகாபலனாக இருக்கிறது. அவர் நீட்டப்பட்ட கரத்தினாலும் புயத்தினாலும் அவர் நாம் பார்க்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மெய்யாகவே தேவன் அதற்கு தீர்வை வைத்திருக்கிறார், அதற்கு முடிவை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. அதனால் அவரை விசுவாசியுங்கள். அவருடைய அதிசயமான காரியங்களை, ஆண்டவர் செய்கிற காரியங்களை, செய்திருக்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானித்து பாருங்கள். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய பலன் மகாபலனாக இருக்கிறது. அவர் புயம் மிகவும் நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறது. அந்த காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அவரிடத்தில் அநேக அற்புதங்களையும் அநேக நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் விசுவாசித்தால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வீக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான நாளுக்காக நன்றி செலுத்தியிருந்த புதிய நாளிலே கூட உம்மால் செய்ய முடியாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தேவைகளோடு, அநேக வருத்தங்களோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எல்லா காரியத்திலையும் நீர் அதிசயங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. உம்மால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் எல்லாருடைய வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்கிறதற்காக நன்றி, செய்ய போகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க. நீர் உம்முடைய மகாபுயத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய கரத்தினாலும் நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களுடைய பிரச்சனைகளிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.